போட்டு மைட்டோகாண்ட்ரியா எப்படி வரைகிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். முதல் 8 போட்டுக்கோங்க. இந்த கிராஸை என்ன பண்ணிடணும், லைட்டாக அப்படியே எரேஸ் பண்ணிடுங்க. நல்லா எரேஸ் பண்ணுங்க. அப்போதான் மைட்டோகாண்ட்ரியா அழகாக வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், மைட்டோகாண்ட்ரியா வந்து டபுள் லைன் லேயர் இல்லையா, உள்ளே இருக்கிற லேயரை வந்து கொஞ்சம் கேப் விட்டு விட்டு போட்டுக்கணும். கொஞ்சம் குட்டி குட்டியாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, இந்த கேப்பை வந்து என்ன பண்ணோம், உள்ளே அப்படி நீட்டி நீட்டி விடணும். இருக்கிற கேப்பில் அப்படியே நீட்டி விடுங்க. அதே மாதிரி இந்த பக்கம், அதே மாதிரி இந்த பக்கம், அதே மாதிரி இந்த பக்கம் அப்படியே ஒட்டாமல் விடுங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம், நெக்ஸ்ட்டு இந்த பக்கம், அதுக்கப்புறம் இந்த பக்கம், அதுக்கப்புறம் இந்த பக்கம், ஓகேங்களா? இந்த பக்கம் கொஞ்சம் லைட்டாக ஒட்டிட்டதுனால அழிச்சிட்டு வரைகிறேன். ஓகே, இப்போது மைட்டோகாண்ட்ரியா வரைஞ்சாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, பார்ட்ஸ் குறிக்க போகிறோம். பார்ட்ஸ் குறிக்கும்போது இந்த லேயர் வந்து அவுட்டர் லேயர், இந்த லேயர் இன்னர் லேயர், இந்த ஃபிங்கர் லைக் ஸ்ட்ரக்சர், இதுக்கு பேர் வந்து கிறிஸ்டே. நெக்ஸ்ட்டு இந்த உள்ளே இருக்கிற எல்லாமே நம்ம என்ன பண்ணோம்னா மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, இந்த இடத்துல ஆக்சிசோம் வரைஞ்சிக்கணும். இந்த லேயர் ஃபுல்லாகவே, இன்னர் லேயர் ஃபுல்லாகவே இந்த ஆக்சிசோம் இருக்கும். நம்ம ஒரே ஒரு இடத்துல வரைஞ்சி அதை மார்க் பண்ணுறோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக லேயர் போட்டுக்கோங்க. இந்த லேயருக்கு நம்ம என்ன சொல்லலாம்னா டிஎன்ஏ. அடுத்து இது ஃபுல்லாகவே புள்ளி வச்சுக்கோங்க, ஏன்னா ஃபுல்லாக என்ன இருக்குன்னா ரிபோசோம். டிஎன்ஏ இலைகளும் அங்கங்கே இருக்கும். நம்ம ஒரே ஒரு இடத்துல மட்டும் வரைஞ்சி அது பார்ட்ஸ் குறிச்சிருக்கிறோம். அதே மாதிரி ரிபோசோம் இந்த இடத்துல. ஓகேவா? இது 10th ஸ்டாண்டர்டில் வரும். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 2 மார்க்கில் கேட்பாங்க. பிக் கொஸ்டினும் வரும். தேங்க்யூ.